உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் 77 நாட்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால வரப்போகுது. அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு. குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் புதனுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு 30 நாள் 40 நாளில் பயிற்சி ஆகிடுவார். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 77 நாள் எடுத்துக்க போகிறார். இது என்ன சார் பண்ணிடும் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். நீங்கள் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதில் ஒரு பணம் வருது. தொழில் பண்ணுறீங்க, பணம் வருது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு போனஸ், ஒரு ப்ரமோஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும், வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான். பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான். இந்த கிரகத்தோட ராகு பகவான் சேர்றார். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சில நேரங்களில் சில ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 3 கிரக சேர்க்கையினால இந்த 12 ராசி என்பவர்களுக்கு அடுத்த 77 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பவர்கள் நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு ராகு புதனுடைய கிரக சேர்க்கை என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான். அதே மாதிரி உறவுகளால் பாதிப்பு. இந்த 2 பிரச்சனை இல்லாத துலா ராசி அன்பர்களுக்கு யாருமே கிடையாது. இதான் மாறி மாறி கடன் வந்துக்கிட்டே இருக்கு சார், என்ன சார் பண்ணுறது? உறவுகளால் பாதிப்புகள் வந்துட்டு தான் இருக்கு, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 77 நாட்கள் இருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் ராகுவை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுங்க. என்ன சார் கடனுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சபதத்தை எடுத்தால் எப்படி சார் பண்ணுறது? எங்கள் வாழ்க்கையே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த ஒரு விஷயத்தை யோசித்து ஸ்திரமாக அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு யோசிங்க. அது வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும்.
அந்த கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளால குறையும். ஏன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இப்போ நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் வேலையில் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து அடுத்த 77 நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திங்க. இந்த கடன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அதான் பிரச்சனையே. அதை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த நல்லது அப்படின்னு சொல்லும்போது கடன் இல்லாத உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் பிரச்சனை. அதுவும் முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ எல்லா கடனும் உங்கள் தலையில் விடிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த நிலை மாறும். ஆனால் நீங்கள் அதற்கு முதல்ல நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு முயற்சியாக எடுத்து செஞ்சிங்கன்னா தான் கண்டிப்பாக பிரச்சனைகள் குறையும். அதை செஞ்சிங்கன்னா அடுத்த 77 நாட்களில் நீங்களே நிறைய கடனை தீர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவீங்க, சிறப்பாக வாழ்ந்துருவீங்க. அதுமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லா துலா ராசிகளும் என்ன பண்ணணும்னா, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் 30% ரேட்டை ஏற்றுங்க. ஏற்கனவே விற்க முடியாமல் உட்காந்துருக்கோம் சார், நீங்கள் வேறு 30% ஏற்ற சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? கண்டிப்பாக அந்த நீங்கள் ஏற்றுங்க, ஏற்றிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 77 நாட்களில் அது பிஸ்னஸாக மாறும். அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் பிஸ்னஸாக அந்த மாதிரிலாம் ஏற்றினா போயிடும் சார், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களா? மேஜர் ஒரு டிரான்சிஷன் பண்ணுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. நீங்கள் தான் யோசிச்சுட்ருக்கீங்க, ஐயோ ரேட் ஏற்றிட்டா விற்காது, விற்க முடியாமல் போயிடும், இல்லை பேமெண்ட் வராமல் போயிடும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள், தொழிலில் நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கு காசை தவிர பண்ணக்கூடிய ஆள் வேறு யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, கான்ஃபிடெண்ட்டாக செய்யுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஐயோ வரமாட்டாங்க செய்ய, அப்போல்லாம் இல்லை. ரேட் ஏறிடுச்சு, இந்த ரேட் கொடுக்க முடியல, எனக்கு நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். அதுதான் நஷ்டமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் எங்கே நஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா, நீங்கள் லாபம் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த லாபம் போதலை, உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்குது, உங்களுடைய கடன் அதிகமாக இருக்குது. எப்படி தீர்ப்பீங்க? அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை செய்யுங்க. அதை செஞ்சிங்கனாவே உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். இந்த 77 நாள் உங்களுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், சும்மா ரேட்டை ஏற்றுங்கன்னு கூட சொல்லலை. அந்த நேரம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதே போல் வேலை இல்லாதவர்கள் வேறு ஊருக்கு போய் வேலை தேடுங்க, வேறு கண்ட்ரி போங்க, தைரியமாக போங்க. ஐயோ அம்மாக்காக இருக்கேன், அப்பாக்காக இருக்கேன், இந்த மாதிரி தான் வீணாக போயிட்டீங்க. என் கூட பிறந்தவங்க இங்கே இருக்காங்க, அவங்களுக்காக இருக்கேன், எங்கள் அண்ணனுக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக இப்படி இருக்குன்னு தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த நிலைமையை கொஞ்சம் மாற்றுங்க. ஊர் மாதிரி வேலைக்கு போங்க, கண்டிப்பாக சூப்பராகிடுவீங்க. அதேமாதிரி வெளியில் இருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இம்போர்ட் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிங்க. தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கலாம், சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். அதேமாதிரி குரு 9ஆம் இடத்துல இருக்கிற நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கு, கோவிலுக்கு போவதற்கு, நிறைய புண்ணியங்களை சேர்ப்பதற்கு, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் செய்யுங்க. செஞ்சிங்கனாவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். கோவிலுக்கு அதிகமாக போகிறதுக்கான சூழ்நிலை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், அவங்க கூட போயிட்டு வாங்க. அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல் மதிப்பையும் பேர் புகழையும் உங்களுடைய கடன் பிரச்சனைலேருந்து ஒரு தீர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கான நாட்கள் தான் இந்த 77 நாட்கள். அதை செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள். இது கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று, புதன் ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பலம் பெற்று, அதே போல் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும். அதே போல்
இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு, சில நன்மைகளும் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புல சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.